வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. அரசியும் ராஜியும் சோஃபாவில் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க அங்கே பாண்டியன் வர்றாரு. வரவர் ரூம் பக்கமாக பார்த்துட்டு கோமதின்னு கூப்பிட்டுட்டு வர அங்கே பாருங்க அண்ணி அப்படின்னு அரசி சொல்ல ரெண்டு பேரும் எழுந்திருக்கிறாங்க. கூடவே சரவணனும் வராரு. ஏய் உட்காருப்பா அப்படின்னு ராஜியை பார்த்து சொல்கிறாரு பாண்டியன். இல்லை பரவாயில்ல மாமா அப்படின்னு ராஜி சொல்ல அரசி அப்பாவுக்கு இடம் விட்டு கொஞ்சம் நகர்ந்து உட்காடுறாங்க. கோமதி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட இதோ வர்றேங்கன்னு சவுண்டு மட்டும் வருது. அரசி நீ சாப்பிட்டியா? ராஜி நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு சரவணன் கேட்டுட்டு இருக்க என்னங்கன்னு கேட்டுக்கிட்டு கோமதி வர்றாங்க. இந்த பைய கொண்டு போய் உள்ளர வையே அப்படின்னு பாண்டியன் கொடுக்க கோமதி அதை வாங்கிட்டு போறாங்க. சரிங்கன்னு. அப்போ மீனாவும் அங்க வர்றாங்க. அம்மா செந்திலும் கதிரும் எங்கம்மா அப்படின்னு சரவணன் கேட்க காலையில வீட்டை விட்டு போனவங்க தான் இன்னும் வரலங்கிறாங்க கோமதி. வரட்டும் வரட்டும், பண்ணின பாவத்தெல்லாம் தொலைச்சிட்டு வந்து சேரட்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல மீனா உதட்ட கடிச்சிட்டு நிக்கிறாங்க. ஏன்பா மீனா சாப்பிட்டியா இல்லையான்னு பாண்டியன் கேட்க சாப்பிட்டேன் மாமான்னு வேகமா தலையாட்டுறாங்க அவங்க. அப்படின்னு பாண்டியனும் தலையாட்ட கொஞ்சம் எல்லாரும் இறுக்கமா இருக்காங்க. ஏன்பா மீனா இந்த செந்தில் பையன் இப்படி ஏறுக்கு மாறா திரும்பவும் ஏதாவது பண்ணினான்னா என்கிட்ட சொல்லு. அப்படி நீ சொன்னாதானே அவனை தட்டி வைக்க முடியும். சும்மா அவன் என்ன பண்ணாலும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவன் பண்ற தப்புக்கு நாமளும் காரணம் ஆயிடக்கூடாதுல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிங்க மாமான்னு தலையாட்டிட்டு இருக்காங்க மீனா. கோமதிரா ரொம்பவே அன்னீசியா நிக்கிறாங்க. ராஜின்னு கூப்பிட மாமான்றாங்க. நீயும் தான்ப்பா அந்த கதிர் பையன் ஏதாவது தப்பு பண்ணான்னா உடனே என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல கதிர் தப்பெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் இல்ல மாமா அப்படின்றாங்க ராஜி. அப்படிதான் இந்த பையன் செந்திலையும் நம்புனேன். இந்தா தலையில இடிய போடுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்து நிக்கிறான். அப்பா பாப்பாப்பா நம்ம வீட்டில் எவன் எப்போ என்ன பண்ண போறான்னு ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாரும் திருத்தருன்னு நிற்கிறாங்க. இதை பாருப்பா அவன் ஏதாவது தப்பு பண்ணான்னா உடனே என்கிட்ட சொல்லு. சும்மா அவனை நல்லவன்னுட்டு இருக்காதப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல எதுக்கு ஆர்கியூமெண்ட்னு நினைக்கிற ராஜி சரின்னு தலையை ஆட்டி வச்சிடுறாங்க. கண்டிப்பா மாமா சொல்றேன்னு ராஜி சொன்னதுக்கு அப்புறம் தான் பாண்டியன் சரின்னு இந்த பக்கம் திரும்புறாரு. மீனாவும் கோமதியும் ரொம்பவே சங்கடமா நிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. சரி நான் போய் கை காலை கழுவிக்கிட்டு வர்றேன், சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்லிட்டு அவர் எழுந்திருக்க சரவணனும் கூடவே எழுந்திருக்கிறாரு. அப்படின்னு கோமதி லைட்டா நகர போக உள்ளர செந்திலும் கதிரும் வர்றாங்க. மறுபடியும் எல்லாரும் அப்படியே நின்றுடுறாங்க. சரவணன் பின்னாடி கையை கட்டிக்கிட்டு நிமிர்ந்து நிற்க கோமதி அந்த பாவப்பட்ட பணத்தெல்லாம் நல்ல விஷயத்துக்கு கொடுத்துட்டானான்னு கேளு அப்படிங்கிறாரு பாண்டியன். செந்தில் பணத்தை கொடுத்துட்டியாடான்னு கோமதி மெதுவா கேட்குறாங்க. அதான் சொன்னேனேம்மா, யாரெல்லாம் எனக்கு பணம் கொடுத்தாங்கன்னு எனக்கு சரியா தெரியலன்னு. அவங்க யாரு என்னென்னலாம் கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட பணத்தை திருப்பி கொடுக்கறதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு செந்தில் லோ வாய்ஸ்ல தலையை குனிஞ்சிட்டு சொல்றாரு. ஓ ஏண்டி அப்ப பண்ணின தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணாம தான் வந்து நிக்கிறானாக்கும் அப்படின்னு பாண்டியன் கேட்க என்ன நம்பிக்கை இருக்கு என் மேல அப்படின்னு ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குறாரு செந்தில். கோமதியும் அதே மாதிரி தான் பார்க்குறாங்க. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ணாமல் அவனை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல மறுபடியும் அதிர்ச்சியோட பார்க்குறாரு செந்தில். ஏங்க கொஞ்சம் இருங்கன்றாங்க கோமதி. அப்பா அண்ணனை கொஞ்சம் பேச விடுங்கப்பான்றாரு கதிர். இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கோளாறு சொல்லிக்கிட்டு என்னடா பேச போறான் அவன் அப்படிங்கிறாரு பாண்டியன். கொஞ்சம் பொறுங்கப்பாங்கிற கதிர். அண்ணே நீ பேசுனேங்கிறாரு. செந்தில் 2 எட்டு முன்னாடி வந்து தலையை குனிஞ்சு பாண்டியன் முன்னாடி நின்றுக்கிட்டு நான் யார்கிட்டலாம் பணம் வாங்கினேன்னு எனக்கு தெரியாது, அதனால அவங்க கிட்டலாம் பணத்தை திருப்பி தர முடியாதுப்பா. ஆனா வாங்கின பணத்தை பூரா பணம் தேவை இருக்கிற ஆளுங்களா பார்த்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பாண்டியன் இப்பதான் செந்தில பார்க்குறாரு. லஞ்சமா வாங்கின பணத்துல 10 ரூபா கூட என் கையில இல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல ஓஹோன்னு பாக்குறாரு பாண்டியன். ஆபீஸ்ல கிட்டத்தட்ட எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்கப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல டேய் என்னடா பேச்சு இது, எல்லாரும் வாங்கினா நீயும் வாங்குவியான்னு பாண்டியன் கேக்குறாரு. ஆமா நான் வாங்கினா என்ன தப்பு, எனக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்குன்ற மாதிரி செந்தில் பார்த்துட்டு இருக்க. இலே ஊரோட ஒத்து வாழணும் தான், அதுக்காக இந்த மாதிரி ஆளுங்க கூட ஒத்து வாழ சொல்லல யாரும் அப்படிங்கிறாரு பாண்டியன். அப்பா எல்லா நேரமும் உங்க கருத்தை சொல்லணும்னு இல்லை,
முதல்ல அண்ணன் அதோட தரப்பை பேசட்டும் அப்படின்னு கதிர் சொல்ல பாண்டி கதிரை ஒரு பார்வை பார்க்குறாரு. செந்தில் அமைதியா நின்றுட்டு இருக்க. பேசி முடிச்சதும் சொல்லுங்கன்றாரு கதிர். அண்ணே நீ பேசுனேன்னு கதிர் சொல்ல, இலை இவன் ஒருத்தங்கிறாரு பாண்டியன். அப்பா தம்பி பேசட்டும்பா செந்தில் அப்படின்னு செந்திலை பார்த்து பேசுன்னு ஊக்கம் கொடுக்குறாரு சரவணன். கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் லஞ்சம் வாங்குறத பார்க்க எனக்கும் ஒரு அசட்டு தைரியம் வந்துருச்சு. அதனால் நானும் அதுக்கப்புறம் வரக்கூடிய பின் விளைவுகளை பற்றியெல்லாம் யோசிக்காமல் லஞ்சமாக பணத்தை வாங்கிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி மீனா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக பணம் கொடுத்தோம். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு வேலை ஆகணுங்கிறப்ப பணம் கொடுக்கறத வாங்கி நான் என்ன தப்புன்னு நான் யோசிச்சுட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்ல பாண்டியன் வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. இதுக்கு தாண்டா நாயே நீ பணம் கொடுத்து வாங்கியிருக்க கூடாது வேலைய அப்படின்னு அவர் பார்வை சொல்லாம சொல்லுது. மீனாவும் முகம் கருத்து போய் நிக்கிறாங்க. அதை தாண்டி வேற எதையும் சத்தியமா நான் யோசிச்சு பார்க்க கூட இல்லை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாம ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காலேஜ் ஃபீஸ் கட்ட வழி இல்லாதவங்க இவங்களெல்லாம் பார்த்தேன். காலுக்கு செருப்பு போட முடியாத அதை கூட வாங்க வசதி இல்லாதவங்களை கூட நான் பார்த்தேன் அப்படின்னு செந்தில் சொல்ல ஏதோ சோகமான சித்திரத்தை பார்க்குற பார்வையோட பார்க்குறாரு பாண்டியன். இவங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் இருந்து தான் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு வேலையை முடிச்சு கொடுத்துருக்கேன்னு நினைக்கும் போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுதுப்பா. நான் பண்ணினது பெரிய தப்பு, அதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு செந்தில் பேச பாண்டியன் சொல்ல முடியாத உணர்வு கலவைகளோட செந்திலையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒரு 5 ரூபாய் கூட லஞ்சமா வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு செந்தில் சொல்ல எல்லாருமே அமைதியா நிக்கிறாங்க. அப்படியே இன்னைக்கு வேலைக்கு போக வழி இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க எம்புட்டோ பேரு இருக்கிறத நான் பார்த்தேன். எம்பிட்டு வேணும்னாலும் உழைக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. வெறும் 100 ரூபாய் சம்பளம் கிடைச்சா கூட போதும்னு சொல்ற ஆளுங்க கூட இருக்காங்க. ஆனா அவங்க யாருக்குமே வேலையே கிடைக்கல. ஆனா எனக்கு பெருசா எந்த கஷ்டமுமே படாம கவர்மெண்ட் வேலையே கிடைச்சிருச்சு அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆனா உனக்கு தான் அந்த அறிவே இல்லையேங்கிற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. அதனால தானோ என்னமோ அந்த வேலையோட அருமை எனக்கு தெரியாம போச்சுங்கப்பா. அந்த வேலையை தக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாம என்னெல்லாமோ பண்ணி இருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்ல மகனை பரிதாபமா பார்த்துட்டு நிக்கிறாங்க கோமதி. இருக்கிற இந்த வேலையை வச்சுக்கிட்டு எந்த லஞ்சமும் வாங்காம என்னால நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியும்பா. நல்லா வாழ்ந்திருப்பேன் அப்படிங்கிற செந்தில் கண்ணில் வழியிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நான் பண்ணின தப்புனால என் வேலையே போயிருந்திருக்கோம் அப்படின்னு செந்தில் சொல்ல எல்லாரையும் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் ஜெயிலுக்கு போயிருந்திருப்பேன். நம்ம குடும்பத்துல எல்லாருமே அவமானப்பட்டு போயிருப்பாங்க அப்படின்னு இப்பதான் அதோட சீரியஸ்னஸை உணர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு செந்தில். பல பேரோட சாபத்தையும் நான் வாங்கி இருப்பேன். எல்லாமே எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சுங்கிறாரு செந்தில். இது மாதிரி லட்சக்கணக்கான ஈன ஜென்மங்கள் உலகத்துல இருக்கு. அதுங்களுக்கெல்லாம் எப்போ புரியும்னு தெரியல. நான் பண்ணினது பெரிய தப்பு. இனிமே அந்த தப்பை பண்ண மாட்டேங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுற செந்தில் அப்படியே அவரு காலில் மண்டி போடுறாரு. என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அவரு சொல்ல, ஐயோ செந்தில் அப்படின்னு பரபரக்குறாங்க கோமதி. ஐயோ அண்ணே அண்ணே அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு கதிர். என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு செந்தில் கண்ணீரோட சொல்லிட்டு இருக்க, அண்ணனை எழுந்திருக்க சொல்லுங்கப்பாங்கிறாரு கதிர். ஏய் எழுந்துருடா செந்தில், எழுந்துருன்னு சொல்றேன் இல்லடா அப்படின்னு பாண்டியன் அவரோட கையை பிடிச்சி தூக்கி விடுறாரு. இப்போ செந்தில் நேரா நிக்க பாண்டியன் கையை எடுத்துக்கிறாரு. டேய் செந்தில், எப்போதுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடா. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில பணங்காசோட வாழ்ந்தான், செல்வ செழிப்போட வாழ்ந்தான் அப்படிங்கிறதெல்லாம் வாழ்க்கை கிடையாதுடா. ஒரு மனுஷன் தான் வாழ்ந்த காலம் முழுக்க அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காம நல்ல மனுஷனா வாழ்ந்து மனசாட்சிக்கு உட்பட்டு நேர்மையா வாழ்ந்தானான்னு தான் முக்கியமே. அப்படிதான்டா நான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி என் பிள்ளைங்களும் வாழணும்னு ஆசைப்படுறேன். இது தப்பாடான்னு பாண்டியன் பரிதாபமா கேட்கிறாரு. செந்தில் முகமெல்லாம் செவந்து கசங்கி போக, எனக்கு தெரியும்பா அப்படிங்கிறாரு செந்தில். இங்க பாடுறா செந்தில், நேர்மையா வாழாத வாழ்க்கைக்கும் உழைக்காம வர்ற சொத்துக்கும் ஊர் உலகத்துல ஒரு மரியாதையும் கிடைக்காதுடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல கலங்கின கண்களோட பார்த்துட்டு நிக்கிறாரு செந்தில். விட்றா, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எதிர்பார்க்காத விஷயத்த செஞ்சுட்டேன். இப்ப அதை தப்புன்னு உணர்ந்துட்டல, அது போதும்டா. திரும்பவும் அந்த விஷயத்த பத்தி திரும்ப பேசுறது சரியா இருக்காதுடா. இங்க பாடுறா செந்தில், இனிமே இந்த மாதிரி ஒரு செயலை உன் ஆயுட்காலம் முழுக்க செஞ்சிடக்கூடாதுடா அப்படிங்கிற பாண்டியன்
தொண்டையை கணிச்சுக்கிட்டு, அப்படி திரும்பவும் நீ செஞ்சேன்னு வச்சுக்க, நீ எனக்கு மகனும் இல்லை, நான் உனக்கு அப்பனும் இல்லைன்னு சொல்லி போய்கிட்டே இருப்பேங்கிறாரு பாண்டியன். எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. எப்பவும் வர்ற மாதிரி அதே அதிர்ச்சிக்கான சவுண்டு, அதே ஃபேஸ் ரியாக்ஷன், அதே அட்மாஸ்பியர்னு இருக்கு. இனிமேலுக்கு நீ அப்படி செய்ய மாட்டேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்னங்க நீங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்றாங்க கோமதி. திருப்பி செஞ்சா மகன்னு கூட பார்க்க மாட்டேன், நானே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மாட்டேன்ப்பா, கண்டிப்பா எந்த தப்பும் செய்ய மாட்டேங்கிறாரு செந்தில். என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் அவர் மறுபடியும் கையெடுத்து கும்பிட பாண்டியன் அவரோட கையை பிடிச்சி மெதுவா இறக்கி விடுறாரு. அப்படியே தோல்ல தட்டி கொடுக்குறவரு, டேய் இங்க பாருடா, என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டா மட்டும் போதாது, இந்த விஷயத்துல மனசளவுல காயப்பட்ட இன்னொரு ஆள் யாருண்டா, அது மீனா தான்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மீனா பாண்டியனை பாக்குறாங்க. செந்தில் மீனாவை பாக்குறாரு. மீனா கிட்டே மன்னிப்பு கேளுடா, போடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, செந்தில் மெல்லமா அப்படியே மீனா பக்கமா திரும்புறாரு. அவரு மீனாவையே பார்த்துக்கிட்டு மெல்ல மெல்ல நடந்து வர, மீனாவும் அவர் கண்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாரி மீனான்னு அவர் சொல்ல, மீனா எந்த பதிலும் சொல்லாம இன்னும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததா ஹால்ல இருந்து கூட்டம்லாம் கலைஞ்சி மீனாவும் செந்திலும் ரூம்குள்ள வர்றாங்க. நான் நடிக்கிறேன்னு கூட உனக்கு தோணலாம் மீனா, ஆனா நெசமா அப்படி இல்லை, நெசமாவே நான் பண்ணின தப்ப உணர்ந்துட்டேன் அப்படிங்கிறாரு செந்தில். நீங்க நடிக்கிறீங்கன்னு நான் சொல்லவே இல்லையேங்க அப்படின்னு மீனா சொல்ல, இன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ரோடா சுத்தினே மீனா, அப்பவே நான் எம்பட்டு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நல்ல குடும்பம், நல்ல வேலை, நல்ல பொண்டாட்டி, எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனா நான் என்னோட பேராசையினால எல்லாத்தையும் இழக்க பார்த்துட்டேன், என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல, நீங்க பண்ணின தப்ப புரிஞ்சுக்கிட்டு பேசுறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு, அதுவே போதும், மன்னிப்பெல்லாம் வேண்டாங்கிறாங்க மீனா. செந்தில் அவங்கள முகத்தையே பார்த்துட்டு, இல்லை கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்டே தான் ஆகணும், உன்னை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் மீனா, உனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கும் நான் தான் காரணமாக இருந்துட்டேன், இப்போ சொல்கிறேன் மீனா, முழு மனசோட சொல்கிறேன், லஞ்சம் வாங்கணுங்கிற எண்ணம் இனிமே என் ஆயுசுக்கும் வரவே வராது, கண்டிப்பாக வராது. நான் எப்படிலாம் இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அது மாதிரி கண்டிப்பா நான் இருப்பேன் மீனா, நான் நெசமாலுமே மாறிட்டேங்கிறாரு அவரு. மீனா அவரையே பார்த்துக்கிட்டு இருக்க, இன்னொரு விஷயம், தயவு செஞ்சு என் கூட பேசாம மட்டும் இருக்காத மீனா ப்ளீஸ் டிங்கிறாரு செந்தில். இல்லைங்க, இனிமேல நான் பேசாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பா பேசுவேன் அப்படின்னு மீனா சொல்ல, செந்தில் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கவரு எங்கேயோ பார்த்துட்டு, எம்பட்டு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் நான், இன்னைக்கு நான் உதவி பண்ணவங்க என்கிட்ட என்னெல்லாம் சொல்லி வாழ்த்துனாங்க தெரியுமா, நான் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி 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 வாழ்த்துனாங்க மீனா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அந்த வாழ்த்து எல்லாமே பலிக்கும் அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா லைட்டான சிரிப்போடு நிற்கிறாங்க. ஓ, அதே மாதிரி நான் லஞ்சம் வாங்கினப்ப எனக்கு கொடுத்த சாபமும் பலிக்கும்ல, இவன் இந்த வேலைக்கு இம்புட்டு பணம் கேட்குறானே, இவன் நல்லாவே இருக்க மாட்டான், இவன் குடும்பமும் நல்லாவே இருக்காதுன்னு சொல்லி சாபம் கொடுப்பாங்கல்ல, சாபம் பலிக்கும்ல அப்படின்னு செந்தில் கொஞ்சம் திகைப்போம் நிறைய பயமா கேட்குறாரு. நீங்கள் தான் இப்போ மாறிட்டீங்கல்ல, பண்ணின தப்புக்கு பரிகாரமும் பண்ணியாச்சு, அதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க மீனா. இனிமே நம்ம வீட்டில் சின்னதாக ஏதாவது தப்பாக நடந்தா கூட அது என்னால தான், நான் பண்ணினதால தானே மனசுல தோணிக்கிட்டே இருக்குமே அப்படிங்கிறாரு செந்தில். ஏங்க அதான் நான் சொன்னேனே, நீங்க பண்ணின தப்ப நீங்களே உணர்ந்துட்டீங்க, அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் மனசார செஞ்சாச்சு, இனிமேலும் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே தப்பாலாம் நடக்காது அப்படின்னு மீனா செந்திலுக்கு ஆறுதல் சொல்றாங்க. செந்தில் அமைதியா மீனாவோட கையை பிடிக்கிறாரு. சாரி மீனா, எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உன்னை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இனி ஆயுசுக்கும் உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன், யாரையுமே கஷ்டப்படுத்தவும் மாட்டேன், சாரி அப்படிங்கிறாரு செந்தில். மீனா செந்திலோட கண்களையே பார்த்துக்கிட்டு அவரோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. மெல்ல செந்தில் மீனாவோட தோளோட சேர்த்து ஹக் பண்ணிக்க அவங்களும் அவரோட நெஞ்சில் சாஞ்சிக்கிறாங்க. கதிர் ரூமில் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க, உள்ளர வர்ற ராஜி பெட்டில் வந்து உட்காடுறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கதிர்கிட்ட கேட்க, அது டியூட்டி அசைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு கதிர். ஓ, மகேசன் இருக்கிறாருல, அவருக்கு லாங் டிரைவ் எல்லாம் போடாத, உள்ளூர்லயே போடுங்கிறாங்க ராஜி. கதிர் நிமிந்து பார்க்க அவர் ஒய்ஃபுக்கு டெலிவரி டேட் நெருங்குது, ஏதாச்சும் அவசரம்னா உள்ளூர்ல இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ராஜி சொல்ல, எல்லாம் எங்களுக்கும் தெரியுங்க மேடம்
அவருக்கு உள்ளூர் டியூட்டி தான் நான் போட்டிருக்கேன். சரி தூங்குவோமான்னு கதிர் கேட்க, தூங்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஒன்று கேட்கணுங்கிறாங்க ராஜி. என்னன்னு கதிர் கேட்க, அது இன்னைக்கு செந்தில் மாமாவுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து செய்ய சொல்லி மாமா அனுப்பி வச்சாருல்ல அப்படின்னு ராஜி ஆரம்பிக்க, சரிங்கிறாரு கதிர். நீ எதுக்காக கூட போனேன்றாங்க ராஜி. ஏன் நான் போகக்கூடாதான்னு அவர் கேட்க, அன்னைக்கு சரவண மாமா மயிலக்காவை பார்க்க போனப்பவும் நீ கூட போன, அஞ்சலி வீட்டுக்கு சரவண மாமா போனப்பவும் நீ கூட போன அப்படின்னு ராஜி அடிக்கிட்டே போக, சரி அதுல இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு கதிர். எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா யாருக்கு பிரச்சனை வந்தாலும் நீ கூட போவியே, என்ன காரணம்னு ராஜி கேட்குறாங்க. ஒருத்தருக்கு நல்லது நடக்கும்போது நாம கூட இருக்கிறோமோ இல்லையோ, தப்பு நடக்கும்போதோ இல்ல கஷ்ட நேரம் வரும்போதோ கண்டிப்பா கூட நிக்கணும். அதுவும் அவங்களுக்கு வீட்டுல ஆறுதல் தேவைப்படும் போது கண்டிப்பா கூட நிக்கணும். அதனாலதான் நான் நின்னேங்கிறாரு கதிர். ச்சே, எங்க அப்பாவை விட்டுட்டேன், அவருக்கு உடம்பு சரியில்லாத போவும் நீ தான் கூட இருந்த அப்படின்னு ராஜி சொல்லிட்டு சின்ன சிரிப்போட பார்க்க கதிரும் சிரிப்போட பாக்குறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த கதிரே இல்ல நீன்னு ராஜி சொல்ல, ஏய் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு கதிர் கேக்குறாரு. ஏய் இரு, நான் மாத்தி சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கதிர் எப்படி இருப்பான்னு நான் நினைச்சேனோ அந்த மாதிரி நீ இல்ல அப்படின்னு ராஜி சொல்ல, நீ எப்படி நினைச்சேன்னு குறுகுறுன்னு பாக்குறாரு கதிர். நீ பெரிய ரவுடின்னு நினைச்ச, பெரிய வில்லன் திமிர் பிடிச்சவன்னு நினைச்ச அப்படின்னு ராஜி சொல்ல, என்கிட்ட எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்களோ நானும் அவங்க கிட்ட அப்படிதான் நடந்துக்குவேன். நீ என்கிட்ட நிறைய வாட்டி திமிரா நடந்திருக்க, அதனால நானும் உங்ககிட்ட திமிர் காட்டியிருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்ல, ஏதோ ஒன்று அப்படிங்கிற ராஜி பெருமூச்சு விட்டுட்டு, ஆனா நான் உன்னை எப்படி நினைச்சேனோ அதுக்கு அப்படியே நேர் மாறான ஆளா இருக்கிற, நல்லவனா எல்லார் மேலேயும் அக்கறையா வேற இருக்கிற அப்படின்னு ராஜி சொல்லிக்கிட்டே போக, அது ஐயாவோட நேச்சர், அதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி சாதாரணமா பாக்குறாரு கதிர். ராஜே கதிரோட காலில் தட்டி, ஹலோ இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. இங்கதான் இருக்கேன் சொல்லுங்கிறாரு அவரு. நான் உன்னை பாராட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ராஜி சொல்ல, தெரியுதுங்கிறாரு கதிர். இவ்வளவுதான் உன் ரியாக்ஷனா அப்படின்னு ராஜி கேட்க, வேற என்ன எதிர்பார்க்கறேங்கிறாரு கதிர். உன்னை எல்லாம் ஒரு ஆளுன்னு பேசுனேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு ராஜி முகத்தை திருப்ப, ஏய் இப்ப எதுக்கு கோவிச்சுக்கிற அப்படின்னு கதிர் கேட்கிறாரு. ராஜி வெடுக்குன்னு திரும்பி, நான் ஒன்னும் கோவிச்சுக்கலையேங்கிறாங்க. அப்புறம் அப்படின்னு கதிர் கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு ராஜி மறுபடியும் முகத்தை திருப்ப, நான் நல்லவேன்னு உனக்கு இப்பவாவது புரிஞ்சுதே, ரொம்ப சந்தோஷம், இந்த ரியாக்ஷன் போதும்ல அப்படின்னு சர்க்காஸ்டிக்கா கேட்குறாரு கதிர். ராஜி அவரை கடுப்போட ஒரு பார்வை பார்த்துட்டு, இதுக்கு நீ ரியாக்ஷன் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அப்போ கதிரோட மொபைல் ரிங் ஆகுது. யாரு அப்படின்னு ராஜி ஆர்வமா கேட்க, டியூட்டி பஞ்சாயத்து தான், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு எழுந்திருக்கிறாரு கதிர். இல்ல இங்க இருந்தே பேசுன்றாங்க ராஜி. இல்ல நான் வெளியே போய் பேசிட்டு வரேன், நான் எம்பட்டு நல்லவன்னு யோசிச்சுக்கிட்டே தூங்கு, நான் டக்குன்னு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதிர் எழுந்து ரூமை விட்டு வெளியே போறாரு. நீ நல்லவன் தான், ரவுடினெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா திமிர் மட்டும் அப்படியே தான் இருக்கு, கொஞ்சம் கூட குறையல அப்படின்னு முனைகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க ராஜி. நைட் டைம்ல வெளியே பழனியும் சரவணனும் நிற்கிறாங்க. பழனியோட முகம் புதுசாக போட்ட போண்டா மாதிரி இருக்க, சரவணன் முகம் அதிகமாக வெந்து வெடிச்ச இட்லி மாதிரி இருக்கு. என்னைக்கு கல்யாணம்னு சொன்னீங்க மாமா அப்படின்னு சரவணன் கேட்க, அடுத்த வெள்ளிக்கிழமை மாப்பிள்ளைங்கிறாரு அவரு. சரவணன் இறுக்கமா கையை கட்டிக்கிட்டு, பொண்ணுக்கு நகை ஏதும் போடுறேன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு காமிக்ஸில் வர வில்லன் மாதிரி நிற்கிறாரு. ஆஹா இல்லை அண்ணே, அதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிடுச்சு அப்படிங்கிறாரு பழனி. அப்படி சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க மாமா, கிலோ கணக்கில் கவரிங் நகையை போட்டுட்டு தங்கம்னு சொல்லி ஏமாத்துவாங்க மாமா. அப்புறம் மாமா, இந்த பொண்ணோட வயசு, படிப்பு, இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் நல்லா விசாரிச்சுக்கோங்க, எல்லாத்துலேயும் அவங்க ஏமாத்துவாங்க அப்படின்னு சரவணன் தேவையில்லாமல் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு. இந்த நிச்சயம் நடக்கவே கூடாதுன்னு நான் நினைச்சேன் மாமா அப்படின்னு சரவணன் சொல்ல, என்னடா மாப்பிள்ளன்னு பார்க்குறாரு பழனி. காலையிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்து நிச்சயம் நின்னுடாதான்னு சாமியை வேண்டிக்கிட்டு இருந்தேன் மாமா, நானே வந்து பிரச்சனை பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சரவணன் இல்லாத காமெடி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. உன் மனசுல என்னென்ன விஷயம்லாம் ஓடுதுன்னு எனக்கு தெரியாமல்ல சரவணா, நிச்சயம் நடந்து முடிஞ்சிருச்சு, கல்யாணமும் நடந்துரும்,
நீ அதை எல்லாத்தையுமே ஏத்துக்கிறதுக்கு உன் மனசளவுல நீ உன்னை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு பழனி சொல்ல, புரியல மாமா, என்ன தயார்படுத்திக்க சொல்றியா அப்படின்னு பயங்கர கோபமா கேக்குறாரு சரவணன். சரவணனோட பைத்தியக்காரத்தனத்துக்கு பழனி பக்கத்துல நின்று தீனி போட்டுட்டு இருக்காரு. என் வாழ்க்கையில பண்ணதெல்லாம் எதிர் வீட்டுல இருக்கவங்களோட வாழ்க்கையில பண்றதுக்கு ஒரு குடும்பம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்து ரசிக்க என்ன நானே தயார்படுத்திக்கணுமா அப்படின்னு படக்குன்னு மகாத்மாவா மாறி கேட்குறாரு சரவணன். என்னடா மாப்பிள்ளன்னு மறுபடியும் பழனி பார்க்க, இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கதையை சொல்லிக்கிட்டு மயிலும் அவங்க அம்மாவும் என் முன்னாடி வந்து நிற்பாங்களே, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் என்னை தயார்படுத்திக்கணும் அப்படிதானேன்னு கத்துறாரு அவரு. மாமா என்னால் முடியல மாமான்னு சரவணன் கத்த, பழனி குறுகுறுன்னு பார்த்துட்டு, எனக்கு ஒரு சந்தேகம், குமாரோட வாழ்க்கை நாசமா போக போகுதுன்னு நினைச்சு நீ பயப்படுறியா, இல்ல மயில் குடும்பத்தை இனியும் பார்க்கணுமேன்னு நினைச்சு வருத்தப்படுறியா அப்படின்னு பழனி கேட்க, நான் ரெண்டையும் நினைச்சுதான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கத்துறாரு சரவணன். இந்த கல்யாணம் நடக்கலனாலும் மயில் குடும்பத்தை நீ பார்க்காம இருக்கவே முடியாது. உனக்கும் மயிலுக்கும் குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தைய காரணமா வச்சு நீ மயிலை பார்த்துதான்ப்பா ஆகணும். அப்புறம் நீ குமாரெல்லாம் நினைச்சு ஒன்னும் பரிதாபப்பட்டுக்கிட்டு இருக்காத. என் அண்ணன் குடும்பம் தான் இருந்தாலும் நானே சொல்றேன் மாப்பிள்ள, என் அண்ணனும் சரி குமாரும் சரி ரெண்டு பேருமே வீணா போனவங்க, மண்டையில புத்தியே இல்லாதவங்க மாப்பிள்ள. அதே மாதிரி மயில குடும்பமும் தான் ரெண்டுமே புத்தி இல்லாத குடும்பம் தான். அதுங்க எப்படியோ போயிட்டு போறாங்க. நாம இதுல என்னப்பா செய்ய முடியும், நீயே சொல்லு அப்படின்னு பழனிய சரவணன் பேச்சால டென்ஷன் ஆகி கத்துறாரு. இதோ பாரு, நடக்க போறத நினைச்சு நீ மண்டைய போட்டு உடைச்சிக்காம உன்னை நீ பாத்துக்கோ, அம்பட்டு தான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. நினைச்சேன் இங்கதான் இருப்பீங்கன்னு. என்ன பேசிட்டு இருக்கீங்க, மாமனும் மருமகனும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்து நிக்கிறாங்க சுகன்யா. அது சும்மா ஊர்கதையை பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பழனி சொல்ல, சரவணன் இன்னமும் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இறுக்கமா தான் கையை கட்டிட்டு நிக்கிறாரு. என் கூட பேசுறத விட உங்க மருமகங்க கூட தான் அதிகமா பேசுறீங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, இது நாங்க பல வருஷமா பேசிக்கிட்டு இருந்த பழக்கமாச்சே சுகன்யா அப்படிங்கிறாரு பழனி. அது சரி, வீட்டுக்கு வருவியலா இல்ல லேட் ஆகுமான்னு மொழிய உருட்டி கேக்குறாங்க சுகன்யா. இல்ல நீ போ, நான் வர்றதுக்கு லேட் ஆகுங்கிறாரு பழனி. நீ போமான்னு சொல்ல சுகன்யாவும் திரும்பி போறாங்க. பழனி சரவணன் கிட்ட ஏதோ பேசுறதுக்காக அவரோட தோல்ல கைய வைக்க, நடந்துட்டு இருந்த சுகன்யா திரும்பி, சரவணா இன்னைக்கு மயில் வந்தாலே நீ பாத்தியான்னு கேக்குறாங்க. இவ என்ன எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்த வந்த மாதிரி கேக்குறான்னு பழனி பார்க்க பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு சரவணன். துரும்பா இழைச்சு போயிட்டா, கவலையோ என்னமோ அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க, இன்னுமே டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு சரவணன். படபடுக்கிற பழனி, ஏய் அது என்னமோ இருந்துட்டு போகட்டும், நீ நட, வீட்டுக்கு கிளம்பலாம் நட அப்படிங்கிறாரு பழனி. வர லேட் ஆகும்னு சொன்னீங்கன்னு மறக்காம கேக்குறாங்க சுகன்யா. அது அப்ப சொன்னேன், இப்ப இல்ல, வா வா போலாம் வா அப்படின்னு பரபரக்கிற பழனி. நான் வர்றேன் சரவணா, நீ போய் தூங்கு போ போ அப்படிங்கிறவரு வா வா அப்படின்னு சுகன்யாவோட தோல்ல கைய போட்டு இழுக்காத குறையா தள்ளிட்டு போறாரு. அவன் எதை மறக்கணும்னு நினைக்கிறானோ அதை போய் நீ ஞாபகப்படுத்துற, நல்ல ஆளு நீ வா அப்படின்னு பழனி சுகன்யாவை தள்ளிக்கிட்டு போக சரவணன் பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. நாளைய ப்ரோமோ அட்ட சூப்பரு. பாண்டியன் வீட்டில் எல்லாரும் இருக்க ஒரு 3 பேர் கடகடன்னு உள்ளர வர்றாங்க. சார் நாங்கள் லஞ்ச ஒழிப்பு துறையிலேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடபிள்யூடியில் நீங்கள் தானே வேலை பார்க்குறீங்கன்னு செந்தில் கிட்ட கேட்குறாங்க. ஆமாங்க சார், நான் அவர் சொல்ல உங்கள் வீட்டை நாங்கள் சோதனை போடணும் அப்படின்னு அவங்க சொல்ல எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. பர்டிகுலரா செந்திலும் மீனாவும் அதீத அதிர்ச்சியோட பாக்குறாங்க. எல்லாரும் ஹால்ல அப்படியே அதிர்ச்சியோட நின்னுகிட்டு இருக்க. வந்த 4 பேரும் அந்தந்த ரூம்குள்ள போய் அவங்கவுங்க செக்கிங்கையும் தேடுதல் வேட்டையும் ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது, மழை விட்டாலும் தூவான விடலையே அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியோட செந்திலும் மீனாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மொத்த குடும்பமும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.